Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பத்தி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். குட் ஈவினிங் கைஸ். அதே மாதிரி தான் நேற்று நம்ம பார்த்துருந்தோம், மார்க்கெட் வந்து செல்லு வந்துச்சு 3 மினிட்ஸ்ல அப்படின்றது. அதே மாதிரி டே லோல க்ளோஸ் ஆச்சுன்றதும் நேற்று அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா காலையில் அதே மாதிரி தான் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ சார்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ரெஃபரன்ஸ் சார்ட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்றத மட்டும் அப்படியே பார்ப்போம். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா இதுதான் அது கேப் டவுன் ஆச்சு. நம்ம இந்த லெவல் சொல்லியிருந்தோம், நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த லெவல் வந்து 15 மினிட்ஸ்ல வந்து செல் ரிவர்ஸ் ஆகணுன்ட்டு காலையில் அது கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி நேராக வந்து பழைய சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகி கரெக்டாக போயிருக்கேன். அந்த ஸ்விங் வரைக்குமே ரீடிஸ்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பொறுமையாக இறங்கி கீழே தான் வந்து நின்றுச்சு. ஸோ இப்போ ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து நல்லா, அதாவது க்ளோஸ் வந்து லோலியே தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆச்சு, க்ளோஸ் வந்து நல்லா கீழே. ஸோ அதனால குச்சி வந்து ரொம்ப கீழே சின்னதாக தான் இருக்கும். ஸோ பாடி வந்து இதில் பெருசாக இருந்துச்சு, கீழே குச்சி சின்னது இங்கே. இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி தான். ஸோ ஓப்பன் ஆனது வந்து இங்கேனா கூட பாடி வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் குச்சி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பையிங் ப்ரெஷர் வந்து அவ்வளோ இல்லை. அதை எப்படி எடுத்துக்கலாம்னா க்ளோசிங் வந்து லோவில் தான் க்ளோஸ் ஆச்சுன்றதுனால திரும்பியும் வந்து இந்த மூமெண்டம் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு தான் நிறைய ஜாஸ்தியாக இருக்குது. நான் ஆல்ரெடி தான் நான் பெரிஷ் தான் இருக்கிறேன். ஸோ அதனால் என்னோட எக்ஸ்பெக்டேஷனும் சரி, என்னோட பாய்ஸும் சரி அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் தான் இப்போ இங்கே வந்து 15 மினிட்ஸ்லேயே செல் வந்ததுனால இதோட ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து இதுக்கு மேலே வந்தால் மட்டும்தான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். சரி, அப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை டைம்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் உடஞ்சதுன்னா அப்புறம் இந்த கேப் தான் ஃபீல் ஆகும். அதில் காலையில் பவுன்ஸ் ஆனதுக்கு அந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் பவுன்ஸ் ஆச்சு. பட் ஆனால் தான் சப்போர்ட் உடஞ்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் கேப் இருக்குது. ஓகேவா, அந்த கேப் வந்து இதுலேருந்து ஸோ பொறுமையாக உடஞ்சதுன்னா பொறுமையாக தான் எனக்கு எப்படின்னு தெரியல. பட் ஆனால் பொறுமையாக வரும்ன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் கேப் டவுனில் போச்சுன்னா நியூஸ் பேஸ் இருக்கிறதுனால நமக்கு தெரியல. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறீங்கன்னா எப்பவுமே உஷாராக பார்த்து பண்ணீங்க. ஸோ வியூ வந்து அதான் வியூ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் சில இங்கேருந்து வந்து நான் செல்லிங் போயின்னு தான் இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு இதுலேயும் வந்து ஷார்ட் ஆட் பண்ணுறேன். பொசிஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி தான் போகிறேன். அதான் டெய்லி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நாளைக்கு என்ன நடக்கும், அதான் நாளைக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரைடே தான். சரியா, ரெண்டு விதமாக நடக்கலாம். ஃப்ரைடே எப்பவுமே வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும். அது எந்த டேரக்ஷன் ட்ரெண்டிங்னு தெரியல. மார்க்கெட் டவுனில் இருக்கிறதுனால டவுனில் ட்ரெண்டிங் ஆகி நேராக இது வரைக்கும் போகுமா, அப்படி இல்லைன்னா வந்து எப்பவுமே ஆஸ் யூஷுவல் நடக்கிற பேட்டர்ன் வந்து எப்படின்னா ஃப்ரைடே ஆகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நல்ல பாசிட்டிவ் டோனில் வந்து இந்த வாரத்தை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் வீக்கெண்டில் தான் அடிச்சுப்பாங்க. இந்த வாரம் வந்து இது வரைக்கும் எதுவும் நடக்கல, இன்னைக்கு யாருக்கு வரைக்கும் எதுவும் பாசிட்டிவாக பேசுவாங்க பேசல. ஒரு இன்னைக்கு நைட் ஏதாவது பேசுவாங்களா என்னன்னு தெரியல. அதனால அது எப்படி போகுன்றது இதெல்லாம் ஃபுல்லாக நியூஸ் பேஸ்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் பெருசாக அதை பற்றி எதுவும் யோசிக்க மாட்டோம். பட் அது ட்ரெண்டாக போகிறவங்க ட்ரெண்டாக போங்க, இல்லை ஸ்ட்ரக்சராக ஃபாலோ பண்ணுறவங்க ஸ்ட்ரக்சராக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ 5 மினிட்ஸில் செல் பண்ணவங்களுக்கு தெரியும், நம்ம இந்த இடத்துல வந்து செல் வந்துச்சு, ஓகேவா, அங்கேருந்து ரைட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் திரும்பி அப்படியே ட்ரெயின் தான் பண்ணிட்டு வர போகிறீங்க. அது எப்போ பை மாறுதோ அப்போ மட்டும் தான் நீங்கள் பை மாறிக்கீங்க. ஆனால் இப்போ இந்த கம்மிங் பேக் டு கொஸ்டின் சொல்லணும். நான் எப்பவுமே அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நம்பர் ஒருத்தர் வந்து டீச் பண்ணுவேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் வந்து காலையில் தான் போட ஆரம்பித்தேன். 12:40 மட்டும் தான் போட ஆரம்பித்தேன். அதை சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணேன். ஸோ 12:40 ஒன்னே காலோட வேலை முடிஞ்சது. ஏன்னா என்னோட டேரக்ஷனில் மார்க்கெட் போகிறதுனால நான் பெருசாக எதுவும் வச்சுக்கல. அப்போ கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு 80 ரூபா வந்துச்சு. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் வந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 80 ரூபா வந்துச்சு. நான் எப்பவும் வந்து எம்பிஎம்மாக அதை பார்க்கறதே இல்லை. நான் ஜஸ்ட் ப்ராசஸாக தான் பார்க்குறேன். பொசிஷனாகவே பார்ப்போம். பொசிஷனாக இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 28 பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாற்றிங்கன்னா நான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்ன ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு, இதில் வந்து மொத்தமே 3 ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிஇ ரேஷியோ வந்து நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சு. ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஓப்பனாக இருந்துச்சு நேற்று, இந்த பக்கம் ஓப்பனாக இருந்துச்சு, அதை மட்டும் பை பண்ணி சும்மா டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே நிற்குமா அப்படின்றது தான் பார்க்கணும். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், 3 நாள் முன்னாடி வந்து ஒரு 20,000 30,000 நெகட்டிவ்ல இருந்துச்சு. அது பொறுமையாக வந்துட்டு இருக்கு இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும். நான் வேறு எதுவும் பெருசாக பண்ணல, ஏற்கனவே பண்ண பொசிஷன் மட்டும் தான் இது வந்து பொறுத்த வரைக்கும். அப்புறம் இது வந்து டைப் மட்டும் தான் பண்ணேன். அடுத்த பொசிஷனாக பார்த்தீங்கன்னா அது ஜூன் பொசிஷன் எனக்கு கையே வைக்கல. ஜூன் ஸ்டாடிலாகவே வச்சிருக்கேன், 24 ஸ்டாடில். இப்போ மார்க்கெட் 24 கிட்ட வந்ததுனால அது அப்படியே பொறுமையாக தான் இருக்குது. ஸோ அதனால் அதில் எதுவும் கை வைக்கல. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அந்த ரேஷியோ மட்டும் ஸ்லைட்டாக மாற்றிருக்கேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருந்துருக்கும், கீழே வந்து கொஞ்சம் லாஸ் பெருசாகவே இருந்திருக்கும். இப்படி வந்து ரேஷியோவாக பண்ணி 4க்கு 10 வச்சுருந்தேன். 4க்கு இந்த இதுக்கு வந்து 10 வச்சுருந்தேன். ஓகேவா, அதை என்ன பண்ணிருக்கீங்கன்னா அந்த 10ல் 4 மட்டும் கழிச்சிட்டேன். அந்த 4 கழிச்சு இங்கே உள்ளே போட்டேன். ஸோ அப்போ என்னாச்சுன்னா இப்படி வந்துருச்சு பொசிஷன்.
ஸோ கீழே அந்த ரிஸ்க் வந்து நெகோஷியேட் பண்ணுறேன். நான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால டவுன் சைட் ரிஸ்க் ஃபஸ்ட்டு பெருசாக இருந்துச்சு. இப்போ அதையும் நில் பண்ணிட்டேன். பொசிஷன் இப்படி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மேலே போச்சுன்னா என்னன்றது ஃபர்தராக பார்த்துக்கலாம். அதே மாதிரி வெளியில் இந்த பை மட்டும் கொஞ்சம் உள்ளே போட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்போ ரிஸ்க் ரிவார்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இதில் மேக்ஸ் ப்ராஃபிட்டுக்கும் இந்த ரிஸ்க்குக்கும் ஓரளவு ரேஷோ மட்டும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன். நான் தான் அதே தான் நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ பொறுமையாக மேலே வருதா கீழே வருதான்லாம் பார்த்துக்கலாம். கீழே போனால் இதில் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நாளைக்கும் நாளைக்கு பார்த்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டைப் பண்ணி கொண்டு போட்டு போயிடலாம். ஆமாம் ஸ்டார்டில் அந்த ஜூன் ஸ்டார்டில் நான் அப்படி தான் வச்சுருக்கேன். இதில் ஒன்றும் இல்லை. அதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் போஸ்ட் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ வேறு எதுவும் இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28ல் இருந்தது அதை பிரித்து போட்டுருக்கு. இதில் இந்த போஸ்ட் வந்து 10 லாட்டு அதை புக் பண்ணிட்டேன். இங்கே 4 லாட் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து மீதி இருக்கிற 6 லாட்டை ஸோ இது மொத்தமாக புக் பண்ணிட்டேன். ஸோ இது மொத்தமாக இருந்துச்சு. இங்கே 4 இங்கே 10 இருந்துச்சு. இந்த டெபிட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. நேற்று வீடியோ பாருங்கள். நேற்று டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இது பார்க்கறதுக்கு என்ன பண்ணிருக்கேன், இதை பிரிச்சுட்டு இதை கட் பண்ணிட்டு இதே பிரிச்சிருக்கேன். இந்த 4க்கு இங்கே ஒரு 4 செல் பண்ணிட்டு அந்த 4லேருந்து ஸோ இதுதான் இதோட இந்த சைடில் வந்து வேறு அந்த இது மேலே வந்து ஒன்றும் பண்ணல. இந்த அக்கௌண்ட்டில் அகைன் கம்மிங் பேக் டு என்னோட ஆலிஸ் ப்ளூவில் வந்து நான் அதான் என்னோட ஆலிஸ் ப்ளூ நீங்கள் ரொம்ப ட்ராக் பண்ணாதீங்க. பெருசாக வந்து இதுவாக வராது. அது எம்டிஎம்மா மட்டும் பார்த்துங்க. நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் எம்டிஎம்மா மட்டும் பார்த்துங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 28 ரூபா இருக்குது. நேற்று ஒரு 40 ரூபா தெரிஞ்சில்ல. இன்னைக்கு ஒரு 28 ரூபா இருக்குது. ஸோ ஏன்னா நான் வேரிஷாக தான் கொஸ்டின் வச்சுருக்கேன். அது மேலே ட்ராக்கிங்காக பார்த்துருக்கேன். ட்ராக்கிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் தெரியும். நான் வந்து கண்ட்ரோல்டு செல்லு, மேல் லேடரு, இதே மாதிரி கண்ட்ரோல்டு பை இது மூணுமே வந்து கிட்டத்தட்ட 23,600ல் ஒரு சிக்னல் வந்துச்சு, செல் சிக்னல். அப்போ வந்து இனிஷியேட் பண்ணேன். அது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி டிஸ்கஸ் பண்ணும்போது காமிச்சேன். இது வந்து ஒரு 6,000 வந்துச்சு, இது ஒரு 8,000 வந்துச்சு, இது வந்து ஒரு 10-12 வந்துச்சு. அப்புறம் இந்த பேரி ஸ்ட்ராட்டஜி வந்து அப்போ வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அன்றைக்கி 6,000 7,000 ப்ராஃபிட் ஆச்சு. இப்போ அது மாற்றிருக்கு. இப்போ என்னன்னா அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது வந்து இந்த பொசிஷனை மட்டும் ஆக்சுவலாக புக் பண்ணிட்டேன். நான் இதுக்கு மேலே நேற்று இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து எக்ஸிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் என்னன்னா இந்த பொசிஷனை நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். 28ல் இருந்த செல்லிங் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ காலில் கூப்பிட்டு சேர்த்து வச்சிருந்தது வந்து அது புக் பண்ணிட்டேன். அது கிட்டத்தட்ட 12 போச்சு. ஸோ அது ஓரளவு ஃபைட் பண்ணி 5,000 ப்ராஃபிட்டே புக் பண்ணிச்சு. இப்போ அதே மாதிரி தான் இந்த கண்ட்ரோல்டு பையிங் பொசிஷனை வந்து நான் ரேஷோவை மாற்றிட்டேன். இப்போ அதுக்கும் அதே தான் பண்ணியிருக்கேன். ரேஷோ ஓப்பனாக இருக்கிறதுனால ப்ரொடெக்ஷன் பொசிஷனாக ஃபஸ்ட்டு பை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை கீழே போனால் ட்ரெண்டு டவுனில் இருக்கிறதுனால பெருசாக போச்சுன்னா பார்த்துப்போம் அப்படின்ற ஐடியா தான் போச்சுன்னா திரும்பி இதை மாற்றிப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் வந்து இது வச்சிருக்கேன். சரியா மேலே தான் போய் வச்சிருக்கேன். இது அப்படியே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து மே ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிச்சு திரும்ப ஃபர்ஸ்ட் மேனேஜ் பண்ணி எடுத்துருக்கேன். அது நாளைக்கு எப்படி ஆகும் இந்த பொசிஷன். அதே மாதிரி அந்த லேடர் வந்து நான் ஆக்சுவலாக நான் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லா பொசிஷனும் நான் கொஞ்சம் தான் நான் வந்து இப்படி வச்சேன். ஃபஸ்ட்டு இப்படி வச்சுருந்தேன், நல்லா ஹைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், உள்ளே டைட் பண்ணி போட்டு இந்த இடத்துல வந்து டெபிட் கம்மியாகிட்டேன். ஸோ பொறுமையாக கீழே பண்ணாலும் பரவாயில்ல, பொறுமையாக மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அது மாற்றிக்கிறேன். நான் தான் இப்போ நீங்கள் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அக்கௌண்ட் நம்ம ஃப்ரீ ஆஃப் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் இதாக சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 53,600ல் மார்க்கெட் இருக்கும்போது இந்த லேடர் இனிஷியேட் பண்ணேன். அதே டைமில் தான் இந்த பொசிஷன் இனிஷியேட் பண்ணேன். அதே டைமில் தான் இந்த பொசிஷன் இனிஷியேட் பண்ணேன். அதே டைமில் தான் இந்த பொசிஷன் இனிஷியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் பெரிய ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சமாக மாற்றி இனிஷியேட் பண்ணேன். இதெல்லாம் வந்து ஒரு இது ஒரு 7,000 இருந்துச்சு, இது ஒரு 8,000 இருந்துச்சு, இதில் வந்து ஒரு 12,000 நெகட்டிவ் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து லைவ்லேயே உங்களுக்கு கூப்பிட்டு எப்படி அப்படின்றது வந்து டெய்லி என்ன பண்ணேன்றதை காமிச்சேன். அப்புறம் இப்போ வச்சுக்கிறது வந்து இதே மாதிரி தான். அந்த சி ரேஷியோ மட்டும் வச்சிருக்கிறேன். இப்போ இந்த இது வச்சுருக்கேன். மே லேட்டர் வந்து மேல இருக்க லேட்டர் இது வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். இது வந்து மேவும் ஏப்ரலோட ரேஷியோ ஸ்ப்ரெட். ஸோ மேலே பை இருக்கும், தூரமாக இப்படி காமிச்சு எனக்கு ஒரு அப்போ அது அதே மாதிரி இந்த சி ரேஷியோ பார்ப்போம். சி ரேஷியோ இதே மாதிரி தான். நான் அதே மாதிரி நேற்று வச்சு நல்லா நேற்று காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெகுலராக ட்ராக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அதுலேயும் வந்து அதே மாதிரி தான் பண்ணேன். ஸோ 1க்கு 3 வச்சுருந்தேன். என்ன பண்ணேன், இந்த 3லேருந்து 1 கட் பண்ணிட்டு ஸோ 1 மட்டும் இங்கே புக் பண்ணிட்டு இந்த 1 உள்ளே இருக்கு. ஸோ இப்படி இருந்தது ஆக்சுவலாக இப்படி இருந்தது ஃபஸ்ட்டு ஷார்ப்பாக. ஸோ இங்கே என்ன பை பண்ணியிருக்கணும் அதே அந்த குவான்டிட்டி மட்டும் இப்படி பிரித்து போட்டு இப்போ ரேஞ்ச் இப்படி வந்துச்சு. ஸோ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஃபுல் வந்துச்சு, இப்போ பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ரேஞ்சோ இல்லை இந்த ரேஞ்சோ உடைய வரைக்கும் பொறுமையாக பார்த்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் தான் அது ப்ராஃபிட்டாக வந்துச்சு கிட்டத்தட்ட நேற்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு சொல்லி நான் கொஞ்சம் ஃபண்டட் அமௌண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப கன்சர்வேட்டிவாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அதோட அப்டேட்னு சொல்லிடுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை 28 ஏப்ரல் ஒரு கொஸ்டின் வச்சுருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு ஓவராலாக காமிச்சிடுறேன். அதுதான் ஓவரால் கொஸ்டின். ஸோ ஓவராலாக இன்றைக்கி வந்து டிஎம்டிஎம் வந்து ஒரு 11 ரூபா இருக்குது. ஓகேவா, இன்றைக்கி வந்து 11 ரூபா இருக்குது. கொஸ்டினாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கொஸ்டின் கட் பண்ணிட்டேன். நான் ஃபுல்லாக புக் பண்ணிட்டேன். அது இன்றைக்கி வந்து ஒரு 2,000 ப்ராஃபிட் வந்துச்சு. அது இப்படி வச்சுருந்தேன்.
பாயிண்ட் கண்டரா வச்சுருந்தேன். இது நேற்று கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காலையில் கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் இது ஒரு லாட் மட்டும் சேர்த்து செல் பண்ணேன். அப்புறம் எண்டுக்கு வந்து அதான் இதே லோவில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் இந்த புக்கா வச்சுக்கோங்க அப்படின்னு லோவர் எக்ஸ்பெக்டில் சொல்லிட்டு இது ஓவராலாக வந்து கிட்டத்தட்ட 10 ரூபா ப்ராஃபிட்டு. அது பேக்கிங்காக பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் எல்லாம் போக வந்து ஒரு 9,700 இருக்குன்னு நினைக்கிறேன். பேக் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தேன். ஸோ பொசிஷன் புக் பண்ணிட்டேன் 9,600. ஓகேவா, நான் எல்லாம் காஸ்ட்லாம் கன்சிடர் பண்ணி தான் 50 செகண்ட் கம்மி கம்மி தான் போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொஸ்டின் இருக்கா ஸ்டாங்கில் 5 lakhs வச்சு. அப்போ என்னன்னா மார்க்கெட் வந்து செல் ஆனதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், அது ஸ்டாங்கில் பார்க்கலாம் கொஸ்டின் பிரிச்சு வச்சு பார்க்கலாம். 26ஓட மே ஒரு கொஸ்டின். அந்த மே பொசிஷனில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆக்சுவலாக ஒரு லாட் இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ வந்து 200 ஒரு கால் மட்டும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஓகேவா, அந்த ஒரு லாட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சராகவும் செல் வந்ததுனால இந்த ஒரு லாட் மட்டும் காலையில் 210 எக்ஸ்ட்ரா செல் பண்ணியிருக்கேன். காலையில் ஒரு 11:30 செல் பண்ணேன் இந்த கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பார்த்த வரைக்கும் இது இன்னும் இப்படி தான் இருக்கு. ஆனால் இப்போ நான் ப்ரொடெக்ஷன்லாம் எதுவுமே வைக்கல. நான் இதுக்கு என்ன அலாட் பண்ணியிருக்கேன்னா ஒரு 5 lakhs அலாட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அந்த பொசிஷன் இன்னொரு பொசிஷன் வச்சிருந்தேன், அதுக்கும் 5 lakhs அலாட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 10 lakh கிட்ட சாரி 10,000 புக் பண்ணிட்டேன். அப்போ 2% வந்து ஆன் டிஃபர் கேப் எழுதி வச்சு இப்போ அதுக்கப்புறம் இந்த பொசிஷன் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு பொசிஷன் நான் அந்த 5th வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் இப்படி எடுக்கும்போது கீழே மட்டும் ஓப்பனாக வச்சு எடுத்துருந்தேன், மேலே வந்து இப்படி வச்சு எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நேற்று செல் வந்தோடனே ஒரு செல் எக்ஸ்ட்ரா செல் பண்ணி இப்படி பண்ணேன். அது நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். திரும்பி இன்னைக்கு என்ன பண்ணேன்னா இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் திரும்பி வந்து அதான் செல்லு தானே கண்டினியூ வச்சு ட்ரெண்டா, அதனால இன்னும் ஒரு லாட் மட்டும் அதில் செல் பண்ணியிருந்தேன். காலையில் ஒரு லாட் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். 122 காலைல ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இதே லோ க்ளோஸ் ஆனதுனால எண்டுக்கு வந்து டே லோவில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்றதுனால என்ன பண்ணுறேன், இதுலேருந்து 2 லாட்டை புக் பண்ணி திரும்பி 24,200 சரி 05 இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து இதில் இருந்துச்சு இது ரெண்டு லாட்டை புக் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ப்ராஃபிட்டாக புக் பண்ணி வச்சேன். புக் பண்ணி அந்த 2 லாட்டை மட்டும் 24,400க்கு நோக்கிருக்கேன் கடைசியாக. ஸோ அப்போ என்ன இருக்குன்னா 2 லாட் வந்து 24,100ல செல் இருக்கும். அதே மாதிரி 2 லாட் வந்து 24,200ல செல் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 2 லாட் வந்து 24,600ல செல் இருக்கும். ஸோ இப்போ ட்ரெண்டாக பார்க்கும்போது வந்து பேரிஷாக இருக்கிறதுனால அப்போ 2 தான் வச்சிருக்கிறேன். கால் வந்து 2 செட்டாக வச்சிருக்கேன். இங்கேயும் ஒரு செல்லு இங்கேயும் ஒரு செல் வச்சிருக்கேன். அதுக்கு ப்ரொடெக்ஷன் மட்டும் அப் சைடில் எனக்கு கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் இருக்கிறதுனால மேலே மட்டும் அப்படி வச்சிருக்கேன். ஸோ பே ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸோ அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பொசிஷன் வந்து 9,000 டே எம்டிஎம் 9,000 வந்திருக்கு. நீங்கள் பேக்கிங்காக பார்த்தீங்கன்னா ஸோ ஓவராலாக வந்து ஒரு 12,000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இது வந்து அதே மாதிரி தான் நான் ஒரு 5 லேக்னு அலோகேட் பண்ணியிருக்கிறேன். இது ஆனால் தான் நான் இது பெருசாக ஹெஜும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. பொறுமையாக ஸ்ட்ரக்சர் வைஸ் வச்சு உருட்டி பொறுமையாக பண்ணுவேன். இப்போ ரேஞ்சாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வரைக்கும் இருக்குது. நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை பார்த்து ஓரளவு ப்ராஃபிட் கம்மியாகிற மாதிரி தான் புக் பண்ணுறதா இல்லை வந்து டைட் பண்ணிக்கிறதான்னு பார்ப்பேன். அப்படி இல்லைனா தான் இது கீழே வரும்ன்றதுனால இதை சேர்த்து மாற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா இது 2 வச்சுருந்தேன், இந்த 2த்தையும் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். இது ரெண்டுத்தையும் புக் பண்ணிட்டு அந்த 2த்தையும் மட்டும் இங்கே 2 தான் போட்டு ஸ்டாப் பண்ணா இருக்குன்னா இங்கே 2 செல் இருக்குது புக்கில், இங்கே காலில் 2 செல் இருக்குது, திரும்பி இங்கே காலையில் 2 செல் இருக்குது. அது ப்ரொடெக்ஷனாக 3 வச்சிருக்கேன். 4 போடல, 4 போட்டால் எப்படி ஆகிடும். பொறுமையாக பண்ணலாம். 2 செல்லு தானே இருக்கிறதுனால திடீர்னு பெருசாக கேப் போகாமல் இருந்தால் மட்டும் அதை காப்பாற்றுற மாதிரி ஃபஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அப்டேட். ஸோ இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் நெட்டே பார்த்தீங்கன்னா இது மட்டும் 15 lakhs கொடுக்கலாம். நாளைக்கு மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன் 20,000 வந்துச்சு. நான் சொன்னது நான் டார்கெட் பண்ணுறது 1% 1.5% தான் இந்த அக்கௌண்ட். பொறுமையாக கன்சர்வேட்டிவாக உருட்டினா போதும். ஏன்னா நான் இது ஒரு லோன் அமௌண்ட்னு சொன்னேன். ஸோ லோன் கட்டணுக்கு எனக்கு போதும் அப்படின்னு கேட்டு நான் பொறுமையாக கன்சர்வேட்டிவ் தான் பண்ணுறேன். மற்ற ட்ரேட்ஸ்லாம் நான் என்னோட அந்த ஆலிஸ் ட்ரேட்ஸ்லாம் கொஞ்சம் அக்ரெசிவ் காமிச்சிருக்கேன். இது மட்டும் பொறுமையாக ஊட்டி தான் பண்ணுவேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது, இன்னும் 5 lakhs மீதி தான் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து ஸோ 9 + 5 கூட 15 lakhsலாம் வந்து மீதி 5 lakhs வச்சு தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இதான் இந்த கொஸ்டின் தான் இருக்குது. 28th April வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டேன். நான் இதுக்கு மேலே வந்து அந்த கொஸ்டின் வச்சிருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செட் ஆகாது. ஏன்னா மற்ற கொஸ்டின் வச்சுருக்கேன் அண்டி ரிஸ்க் தேவையில்லாமல் இருக்கிறதுனால அதை ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். ஸோ வச்சிருக்கிறது வந்து ஓப்பன் பொசிஷன் வந்து 5th மேலேயும் 26th மேலேயும் அதில் வச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னோட அப்டேட். அதான் நாளைக்கு என்ன ஆகுன்றது தான். நாளைக்கு வந்து எனக்கு வந்து டே லோவில் க்ளோஸ் ஆனதால கண்டிப்பாக திரும்பி வந்து ஸ்லைட் பீரிஷாக தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது. அது நியூஸ் ஃப்ளோ பேஸ் பண்ணி தான். ஸோ இதான் என் சைட் வந்து அப்டேட். இப்போ இதுக்கப்புறம் வந்து அதான் அதுக்கப்புறம் நான் நேற்று ஒன்று சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாங்கிள் ஸ்டாட்டிலெலாம் எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு போஸ்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் மேஜராக என்ன சொல்லி போகிறேன்னா இதெல்லாம் தான் ஒரு ஸ்டாட்டில்லாம் எப்படி பண்ணுறது, என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இனிஷியேட் பண்ணுறது, அதெல்லாம் நான் ஸ்டாங்கிள் அப்படின்னா எப்படி பண்ணலாம், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் எல்லாமே லைவாக தான் சொல்லி தர போகிறேன். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க.
அதோட லிங்க் நான் இன்னும் வெளியில் எங்கேயும் போடல. லிங்க்கு ஃபஸ்ட்டு இப்போதைக்கு ஸ்விங் ட்ரேடிங் குரூப்பில் மட்டும் தான் போட்டு டிஸ்கவுண்ட் ஆகுது. பட் வெளியில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் கேட்டாங்க. சார் டிஸ்கவுண்ட் இருந்தாங்க. நான் தான் சொன்னேன் டிஸ்கவுண்ட் தான் ஓகேங்க. நான் சொல்லி வாய்ஸ் பிரேக் ஆகி வருதுங்க சார். இப்போ ஓகேவா இருக்கா? இப்போ ஓகே இருக்கா? ஓகேங்க சார். அதான் என்கிட்ட டிஸ்கவுண்ட் அப்படின்னு நெகோஷியேட் பண்ணீங்கன்னா அதான் நான் இப்போ சொல்லி கொடுக்குறதுலேயே டிஸ்கவுண்ட் வச்சிருவேன். அப்புறம் லைவை மட்டும் கட் பண்ணிடுவேன். வெறும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதான் நீங்கள் பாருங்க உங்களுக்கு. ஏன்னா நான் இந்த லைவ்லயே வந்து உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக சொல்லி தான் இருக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதா தான் இருக்குது. ஏன்னா நான் எதுவும் ஹைட்லாம் பண்ணுறது இல்லை. அது செஷனாக வந்தீங்கன்னா டீட்டெயிலாக ரூல் பேஸ்டாக வந்து அப்ரண்ட்டாகவே ப்ராப்பராக சொல்லி தரேன். இல்லைனா நீங்கள் டெய்லி இந்த டிஸ்கஷன் பாருங்க. நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு கடைசி ஒரு 7-8 நாளாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து 23,900 தான் ஷார்ட்ல இருக்கேன். சரியா? அது ஒரு பொசிஷனை நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், என்ன மாற்றிருக்கேன், எண்ட் ஆஃப் டேல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கிளாஸ்ல வந்து முன்னாடியே சொல்லிடுவேன், லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது ஒன்று தான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. அது வேணும்னா அங்கே வாங்க, இல்லைனா இங்கே மட்டும் வாங்க. ஃப்ரீயாகவே கற்றுக்கின்னு உங்கள் நாலேஜை பர்ஃபெக்டாக வச்சுட்டு போங்க. அதே மாதிரி நம்மளோட நண்பர்கள் வந்து அந்த 3 மினிட்ஸ் வந்து நல்லா பக்காவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2-3 பேர் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சைட்லேயும் கொடுத்துருந்தேன், அதுவும் நல்லா போட்டிருந்தாங்க. ஸோ 4-5 பேர் கொஞ்சம் ரெகுலராகவே நல்லா ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு சூப்பராக பண்ணுறாங்க இந்த 3 மினிட்ஸ் செட்டப். நான் வந்து அதான் நான் யாருக்கும் வந்து ஹேண்ட் ஹோல்டிங்கிற பேரில் ஸ்பூன் ஃபீடிங்லாம் பண்ணுறது இல்லை. அவ்வளோதான். இப்போ என் சைட்லேருந்து வந்து இதுதான். அது வந்து இந்த கோர்ஸ் வந்து சண்டே ஆரம்பிக்குது. ஒருவேளை இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா மேபி நான் அந்த லிங்க் வந்து இன்னைக்கு ஓப்பனாக லிங்க்ல நம்ம டெலிகிராமில் போடுறேன். இது வரைக்கும் அந்த கோர்ஸோட லிங்க் நான் வெளியில் போடல. ஒன்லி என்னோட ஸ்விங் ட்ரேடிங் ப்ரீமியம் குரூப்பில் மட்டும் தான் ஆக்சஸ் கொடுத்துருந்தேன். மேபி இன்னைக்கு சாயந்தரம் வந்து இதில் போடுறேன். வேணும்னா பே பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இல்லைனா ஃப்ரீ லேர்னிங் மட்டும் கான்செப்ட் பண்ணிங்க. அதுதான் அதுக்கு போய் நெகோஷியேட் பண்ணாதீங்க என்கிட்ட வந்து. ஏன்னா நான் லேர்னிங் ஓப்பனாக தான் வச்சேன். இதுக்கப்புறம் நீங்கள் சீரியஸாக எடுத்து பண்ண போறீங்கன்னா உங்கள் கையில் இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துங்க. சரி, அது என் சைட்லேருந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இல்லைனா வந்து நம்ம அன்மிட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இல்லை நான் யாருக்கும் டவுட் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் 2 to 3 மினிட்ஸில் என் சைடில் வந்து நான் செஷன் வந்து வைண்ட் அப் பண்ணி சார். இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க. நம்ம இப்ப 3 மினிட்ஸ் செல் அதை மிஸ் பண்ணிட்டோம். இப்ப ஸ்ட்ரக்சரா உடையும் போது அந்த 5 மினிட்ஸ்ல செல் வந்தா நம்ம எடுக்கலாங்களா? கண்ட்ரோல்டு செல்லிங், கண்ட்ரோல்டு பை. நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வியூ தான் இருக்கணும். நான் எப்பவுமே அந்த ஃப்ரீலியே ஸ்ட்ராட்டஜி சொல்லும்போது சொன்னல, வியூ என்னதுன்னு சொல்ல தெரியணும். இப்போ 3 மினிட்ஸ் பண்றவங்களை கேட்டீங்கன்னா அவங்க நேற்று செல் சொல்லியிருப்பாங்க, ஸ்டாப்லாம் சொல்லியிருப்பாங்க, அதுக்கான டார்கெட் வந்து ரைட் பண்ணி போவாங்க. கரெக்டா? ஆமாங்க சார். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அந்த கண்ட்ரோல் பைங்கோ கண்ட்ரோல் செல்லிங்கோ பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்க 5 மினிட்ஸ் பேஸ் பண்ணி இல்லைன்னா 15 மினிட்ஸ் பேஸ் பண்ணி நீங்க இந்த காலையில இந்த செல் வந்தோடனே கூட எடுத்துருந்தீங்கன்னா கூட போதும். இது பிரேக் ஆனோடனே ஸ்டாப் லாஸ் தான். ஓகேவா? அதுக்கு என்ன நீங்க பண்ணணுமோ அது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுபடியே ஃபாலோ பண்ணா போதும். 3 மினிட்ஸ்ல நான் ப்ராப்பரா சொல்லிட்டேன். உங்களுக்கு ஸ்ட்ரக்சராகவே சொல்லிட்டு அதுக்கு ஒரு சிக்னலும் கொடுத்துட்டேன். இல்லைன்னா நீங்க இது ஸ்ட்ரக்சரா உடஞ்சதுன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க எடுக்க வேண்டியதான். ஓகே 15 மினிட்ஸ் செல்ல வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, நீங்க எதனா ஒன்னா ஃபாலோ பண்ணுங்க. அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் அந்த 3 மினிட்ஸ் பண்ற எல்லாத்தையும் நான் சொல்லிருக்கேன். அடுத்த ஒரு 20 ட்ரேட்ஸ் வந்து ரெகுலரா பண்ணுங்க. ஏன்னா அதான் நீங்க அதுல கண்ட்ரோல் பைங்கே பண்ணா கூட லாஸ் பெருசா வர போறது இல்லை. ஏன்னா இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா யாரு வாட்ஸ்அப்லயே 2-3 பேர் மெசேஜே போட்டிருந்தாங்க. அதுல ஒரு 3 பேர் அதை புக் பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு போட்டிருந்தாங்க. அதுல ஜோசப்னு அவர் ரெகுலரா பண்றாரு. அவருக்கும் நான் தான் சொல்லியிருக்கேன். சரி, ரெகுலரா பண்றாருன்னா அதுக்கு முன்னாடியே நான் அவர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, வரும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நான் அவர் அதை லேர்ன் பண்ணியிருக்காரு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்கேன். நான் ஸ்விங்கு சொல்லும் போதெல்லாம் கூட என்ன கேட்டார், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா. நான் சொல்லிட்டேன் நீங்க 3 மினிட்ஸ் மட்டும் பண்ணுங்க சார், வேற எதையுமே போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்ட்டு. இப்போ அவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன ப்ராஃபிட்டா பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் நல்ல ப்ராஃபிட் பண்ணாரு. அதுக்கப்புறமா திரும்பி ப்ராஃபிட் பண்ணாரு. இப்போ இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லாட்லயே நல்லா ப்ராஃபிட் பண்ணிருக்காரு. அதுதான் வந்து குரூப் போட்டிருக்கேன். அதனால நீங்க அதை ப்ராசஸா ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அவர் கொஞ்சம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணிருக்காரு. இது இன்னொரு நண்பர், அவர் வந்து அந்த 3 மினிட்ஸ் செட்டப் ஃபாலோ பண்ணி அவரும் ரைட் பண்ணிதான் இருக்காங்க. அதே மாதிரி வேற யாரு, காலையில மகேஷ் கூட அமைச்சிருந்தாரு. 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து அவரும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் போதும். அதனால நீங்க ஏதாவது ஒன்னா பண்ணீங்கன்னா இப்ப பாருங்க இவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா நீட்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஓன் பண்ணி போடுறாங்க. நீங்க அதை போய் டிஸ்கிரிஷனரியா பண்ணாதீங்க. கன்சிஸ்டன்டா ஒரு 20 ட்ரேட் பண்ணுவேன் அதை அப்படின்னு நினைச்சு பண்ணீங்கன்னா அதே போதும். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே சார். டவுட் இல்லைன்னா ஓகே, நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு மீட் பண்ணலாம். ஸோ வீக்கெண்டே வந்துச்சு. அதான் கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க சண்டே ரெடியா இருங்க. நான் லிங்க் அனுப்புறேன், நம்ம ஜாயின் பண்ணி பேசுவோம். ஓகே கைஸ், அதே மாதிரி அந்த கோர்ஸ்க்கு வந்து ப்ரீ ரிக்வஸ்ட் போட்டிருந்தேன். அதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அந்த யூடியூப்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும் ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு வந்துருங்க செஷனுக்கு முன்னாடி. ஓகே கைஸ், see you. நாளைக்கு பார்ப்போம். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு கொடுங்க. பை. தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.